எல்லா காலகட்டத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இந்த குருவுடைய பார்வை உச்சம் பெற்ற பார்வை இருக்கிறதுனால இந்த 12 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், ஆச்சரியம், அதிசயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. வேலையில நம்ம ஏன் இந்த சம்பளம் நம்மளுக்கு பத்தல, அப்ப ஏன் வெளிநாடு போகக்கூடாது, ஏன் வெளியூர் போகக்கூடாது, வேற ஏதாவது வேலை மாறினா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணி அதுல வெற்றி பெறக்கூடிய தருணம், அதற்கான பாக்கியங்கள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. நீண்ட காலமா ஆகலை சார், என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன், என் பையன் விருச்சக ராசி, என் பொண்ணு விருச்சக ராசின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடந்தே தீரும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமங்க. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சியானால அது அதிச்சாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். ரெண்டாவது, விருச்சக ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, குரு 2ஆம் அதிபதி தனக்காரகன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். அதே மாதிரி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். இதை விட ஒரு சிறப்பான ஒரு காலம் விருச்சக ராசி என்பதற்கு வாழ்க்கையில் வரவே வராது. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 50 நாளில் என்ன சார் நடந்துட போகுது? 50 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஒரு நாள் நன்மை நடந்தால் கூட அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். அப்படிலாம் நடக்குமா சார், அதிர்ஷ்டம் இருக்கா சார் எனக்கு அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே எல்லா காலகட்டத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இந்த குருவுடைய பார்வை உச்சம் பெற்ற பார்வை இருக்கிறதுனால இந்த 12 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், ஆச்சரியம், அதிசயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அப்போ என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, முதல்ல எதனால் தொழில் பண்ண முடியல, ஏன் இதை செய்ய முடியலனால அப்படின்னு யோசிங்க. முதல்ல ஏன் நஷ்டம் வருது? ஒன்று பொருளாதாரம் இல்லாத நஷ்டம் வரணும், இல்லை தொழிலில் லாபம் இல்லாத நஷ்டம் வரணும், இல்லை கடன் இருக்கிறதுனால நஷ்டம் வரணும். இந்த 3 இருக்குது. இந்த 3 சமாளிக்கிறதுக்கு என்ன வழி, என்னெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சுய சிந்தனைகள் செய்து அதன் மூலமாக தொழிலில் மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிச்சாரம் பயிற்சி கொடுக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும். ஏன்னா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதில் ஜெயிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சூழ்நிலைகள் ஏதோ வண்டியை பிடிச்சி ஓடிக்கிட்டே போகிறோம்.
அது நல்ல ரோட்டில் போடுதா இல்லை பள்ளத்தில் விழுதா நம்மளுக்கு தெரியாமல் சில நேரம் இருக்குது. பள்ளத்தில் விழுந்ததுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே வருது. அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதை செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பாக்கியம் உறுதி, பண வரவுகள் உறுதி, லாபங்கள் உறுதி, எல்லாமே பிஸ்னஸை சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் என்ன நினைப்பீங்க, கடைசியில் என்ன ஆகும்னா நம்ம இதை செய்யாமல் வேற ஏதாவது பண்ணால் என்ன அப்படின்னு யோசனை வரும். வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. அதே போல் வேலையிலையும் அப்படிதான். வேலையில் நம்ம ஏன் இந்த சம்பளம் நம்மளுக்கு பத்தலை, அப்போ ஏன் வெளிநாடு போகக்கூடாது, ஏன் வெளியூர் போகக்கூடாது, வேற ஏதாவது வேலை மாறினா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய தருணம். அதற்கான பாக்கியங்கள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லை வச்சுங்க, வேலை இல்லாமல் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே நம்ம வேற வேலைக்கு ஏன் போகலை, எதனால் நம்மளுக்கு வேலை கிடைக்கல, நம்மளுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கா, ஏதாவது நம்ம படிக்கணுமா, ஏதாவது வேறு ஏதாவது படிக்கலாமா, வேறு ஏதாவது ஊருக்கு போகலாமா, வேறு யாராவது கான்டாக்ட் பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமான்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வழி பிறக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனை குறையும். அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. நீண்ட காலமாக ஆகலை சார், என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன், என் பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன், என் பையன் விருச்சக ராசி, என் பொண்ணு விருச்சக ராசின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடந்தே தீரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க விருச்சக ராசி என்பது கடந்த காலகட்டத்தில். அந்த நிலை மாறி காதலில் வெற்றி, காதலித்த வரனையை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி, அனைத்து விதமான சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அனைத்து விதமான பாக்கியம், செல்வம், செழிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், 1 வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம்.
அஷ்டமங்கல பிரசவம், நீண்ட காலமா எங்க குடும்பத்துல கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறாரு. இந்த 45 நாட்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தாரு, இப்போ 9ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில தெய்வ பிரார்த்தனைகள்னால உங்களுக்கு சில சங்கடங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் குடும்பத்தினால நிறைய உறவுகளை பிரிந்து, குடும்பத்துல இருக்கிறவங்கனால அவமானப்பட்டு, அடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய திருமண வாழ்க்கையிலயோ குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையிலயோ அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல ஒரு விதமான ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 45 நாட்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கை மனம் மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளே ஒரு பிடிவாத ஒரு குணத்துல இருந்து எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல இருந்தா கூட இப்போ இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு மன மாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த குரு 9ஆம் இடத்துல இருந்து அந்த உச்சம் பெற்று அந்த மன மாற்றத்தை கொடுக்க போறார் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இவர்களினுடைய வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல என்னைக்கு அந்த குரு பகவான் போனாரோ ஒண்ணும் இல்லாத விருச்சிக ராசி அன்பர்கள் கூட ஒரு மூச்சு இழப்பு அதிகமாக வரும். அதாவது திடீர்னு இருந்தாப்புல என்னால மூச்சு விட முடியல, திடீர்னு இருந்தாப்புல என்னால மாடிப்படி ஏற முடியல, இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதுல இருந்தெல்லாம் நிரந்தர ஒரு விடுதலையை இந்த உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த குரு பகவான் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த முதல் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையை விடக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகளை எல்லாத்தையுமே தாண்டி வந்தாலும் கூட அந்த வேலையில உங்களால தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டேன் மேடம், என்னால அங்க நிலைச்சு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்ன செஞ்சு பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ற மாதிரி இல்லை அப்படின்னு விசாகம் நட்சத்திர அன்பர்கள் 60% பேர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுருப்பீங்க. ஏன்னா வேலையில அவ்வளோ பெரிய நெருக்கடிகள். அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த உச்சம் பெற்ற அந்த குருவின் அதிசார நிலை ஒரு நிரந்தரமான ஒரு அடுத்த கட்ட ஒரு வேலை பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க போன நேரம் உங்களுக்கு வேலை இல்லாமல் ஒரு திண்டாட்டம். கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு வேலை கிடைச்சது, இப்பவுமே அது போகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நீங்க செய்ய போறீங்க. அந்த தொழில்ல என்ன மாற்றம் செஞ்சா அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ரீதியான ஒரு நல்ல ஒரு புதுதான ஒரு நடைமுறைகளை, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழில்ல கொண்டு வந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை இருக்கு,
தொழில் இருக்கு, ஆனா திருமண வாழ்க்கைன்றது அமையாம ஒரு தடைப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருக்கு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ராசியவே அந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து பார்வையிடுகிறார். அந்த 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு, ஒரு ஊன்றுகோல்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில தானாக அமையக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப மன விரக்தியோட இருக்கிறீங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே, நம்மளால எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தோல்விகளே வருதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்குமாக மட்டுமே அந்த குரு பகவான் அந்த அதிசார பயிற்சியை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த அதிசார பயிற்சியின் மூலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் வேலை இல்லாமல் திண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாபாவது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுடைய விசாவோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு படிப்பிற்காக நீங்க அங்க போய் பண்ண மாதிரி அந்த மாதிரியாக ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் விசாவா ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது உயர் படிப்பு. அந்த உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு விஷயங்களை நீங்க தயார்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான வெளிநாட்டு வாழ்க்கையை நிரந்தரப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்க போறாரு. ஏன்னா 45 நாட்கள்ல ஒரு சின்னதா ஒரு முயற்சி செஞ்சு ஒரு மாற்றங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆஃப்டர் 45 டேஸ் கழிச்சு அது ஒரு நிரந்தர ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துலயும் விழுது. உங்களுடைய 3ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அதிகப்படியான தொழில் முதலீட்டுகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் யார்கிட்டலாம் நீங்க இன்வெஸ்டர்ஸா ரெடி பண்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு உண்டான தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நம்பி போட போறாங்க. எவ்வளவோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் வரக்கூடிய முதலீட்டாளர்கள் உங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய கடின உழைப்பை மட்டுமே நம்பி சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். மிகவும் ஒரு அரிதான ஒரு பார்வை, சுப பார்வை. 9ஆம் இடத்துல இருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் போது மிக பெரிய அளவுக்கு வேலையை விட்டவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களின் குழந்தைகளே ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க, திருமண வாழ்க்கையில மாட்டிக்கிட்டாங்க, இல்ல ஒரு வாலிப பருவத்துல தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி மிக அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதன் திசையோ கேது திசையோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. தைரியமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு கடந்த 2 வருஷமாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சில சிக்கல்களை கொடுத்துருப்பாருங்க. எப்பயுமே எங்களுக்கு சிக்கல் தாங்க, இந்த 2.5 வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம், எப்பயுமே எங்களுக்கு கஷ்டம்தாங்க. காலபுருஷனுக்கு 8வது ராசிங்க விருச்சகம். அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
இப்போ அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து இந்த உங்களுக்கு சில சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க. அந்த சங்கடங்கள் இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்துல இருந்து 9ஆம் இடமான கடகத்துக்கு போகிறாருங்க. அப்படிங்கும்போது பாக்யஸ்தானம், அப்போ பாக்யஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 மற்றும் 5க்குரியவராக வந்துடுறாருங்க. தனஸ்தானாதிபதி உச்சம் பெறுறது பண வரவில் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடம் பாக்கியங்களை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லிட்டோமா, போன ஜென்மத்தில் இருந்து நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலன்கள் எல்லாம் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தரப்போகிறாருங்க. அதுவும் இந்த குரு உச்சமடைகிற காலம் இருக்குது பாருங்க, உங்களுக்கு அருமையான பொற்காலமாக இருக்க போகுதுங்க. பயணங்கள், திடீர் பயணங்கள் வருங்க. அந்த பயணங்களை பயன்படுத்திக்கோங்க. அது மூலியமாக உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைங்க. தகப்பன் வழி சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் இப்போ வந்து உங்களுக்கு நீங்க போகுதுங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குறைபாடுகளும் இப்போ நீங்கி அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தகப்பனால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 9ஆம் இடம் வந்து வெளிநாடு பயணங்களை சொல்லக்கூடிய இடம். வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கோம், வெளிநாடு டூர் போகலாம் அப்படின்னா அப்போ டூர் போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னா இப்போ அது படிக்கிறதுக்கான காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேங்க, சிட்டிசன்ஷிப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த காலம் குரு உச்சமாகிற காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறதுக்கான நேரமெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடம் அப்படின்னா நம்ம தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடங்க. நிறைய தீர்த்த யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வயதானவர்களாக இருந்தால், எனக்கு இவ்வளோ நாள் நான் வாழ்க்கையில் பூரா கஷ்டப்பட்டுட்டேங்க, வயதான காலத்தில் 4 கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. குறிப்பாகவே விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசிங்க. இப்போ குரு பகவான் இருக்கிறதும் நீர் ராசி, அதனால் கடற்கரை ஓரத்தில் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லதுங்க. அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்தை உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்பீங்க, அதாவது ஏதாவது ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல. பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிகராசிக்காரங்க ஏதாவது ஒரு யோசனையிலே இருந்திருப்பாங்க, ஏன்னா சிந்தனைகள் அவங்களுக்கு தெளிவாக இல்லை. அதனால் இப்போ என்ன அப்படின்னா குருவோட பார்வை உங்கள் ராசியை பார்க்குறனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட எப்பயுமே நீங்கள் அப்படி தான் போல்டு, இப்போ இன்னும் கொஞ்சம் போல்டாக இருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்புங்க. ஒரு வேலையை வந்து திருத்தமாக செய்யவே முடியலைங்க, 2-3 தடவை செஞ்சால் கூட அது நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் அந்த காரியங்கள் பர்ஃபெக்டாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க உங்களோட வெற்றிகளை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லிட்டேன். உங்கள் பயணங்கள் வெற்றியாகும், நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ அந்த திருமணத்துக்கான நேரம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைகிறதுக்கான காலகட்டமாகவும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும்.
அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் இடம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க. இங்கே குரு வந்து உச்சம் பெற்று பார்க்குறனால இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அந்த குலதெய்வத்தோட அருளால் உங்களோட காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா விரும்பிய இடத்துல ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா மாற்றம்ங்கிற இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. அதனால் இடமாற்றம், உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாருங்கள், ராகு 4 கேது 10ல் இருக்கார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும், நிம்மதியாக தூங்க முடியாது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறனால மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். அதில் ஒரு நல்ல தூக்கம், ஒரு மனுஷன் அப்படின்னா நல்லா கஷ்டப்படணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நல்லா தூங்கி 8 மணி நேரமாவது தூங்கி எந்திரிச்சாதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தூக்கமே எனக்கு கெட்டு போச்சுன்னு நினச்ச விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், நல்ல சுகம், அதாவது நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இது எல்லாமே நல்லா கிடைக்குங்க. பணவரவு அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக இந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கட்டாயம் நல்ல ஒரு அவங்களோட வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கு அட்டகாசமாக வந்து இருக்க போகுதுங்க. இவ்வளோ சிறப்பான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் வழிபாடு, அதே மாதிரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாளில் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியவே குரு பகவான் பார்க்கார். அப்போ உங்களை அவர் பார்க்குறதுனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது, எப்படா கிடைக்கும் அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வருத்தங்கள் கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. இதை செஞ்சிட்டோமே, இதை செய்யலையே அப்படின்னு 2 விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன். இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்கரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ரொம்ப போராட்டம், எதையும் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு. ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை, நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியில் யாரெல்லாம் தங்க நகைகள், வைர நெக்லஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்கின ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு பொற்காலம், அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்குன்னு. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்காருல்ல, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப 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 போராடி பார்த்தேன், ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். நீங்கள் எதை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உயிராக இருப்பீங்க, பாசமாக இருந்திருப்பீங்க, நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க. உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க.
ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கல, அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கல. அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வராதா? எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற சிறு சிறு பாதிப்புலேருந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு, உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு, போராட்டத்திலிருந்து ஒரு விடிவுகாலம் உண்டு. அதேபோல் விருச்சிகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு, திருமணம் முடித்த நம்முடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் இறை அருளுக்கு கிடைச்சது, அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நான் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன், என் குழந்தை என்னை மதிக்குமா, என் மேலே பாசம் காட்டுமா, இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுதே, நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயல்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, 2வது மேரேஜாக முடித்தாவது நல்லா இருக்குமா, 2வது திருமணம் முடித்தாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய விருச்சிகராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. 2வது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஆனால் அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால், இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை, ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.